பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எனக்கு நிறைய இதையெல்லாம் ஒரே கவலையான இருதயம், ஒடுங்கி போன இருதயம், கலங்கின இருதயம், தள்ளாடின இருதயம், இப்படிப்பட்ட இதயத்தை தான் நம்ம இதுவரைக்கும் கண்டிருப்போம். ஆண்டவர் ஒரு நல்ல அழகான வார்த்தை சொல்கிறார், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த இதயத்தில் ஒரு பூரிப்பை தேவன் தருவதாக வாக்கு மக்களே. உங்க இருதயம் கலங்கி கண்ணீர் விட்டு அசவங்க இருதயம் கலங்காது இருப்பாரு. ஆண்ட பாருங்க, அந்த இதயத்தை எப்படி பார்க்கறது பாருங்க. நீங்க 1 சாமுவேல் 16:7-8 படிக்கும் போது, மனுஷன் முகத்தை பார்க்கறேன், நான் இதயத்தை பார்க்கறேன். உங்க இருதயம் கலங்கி போய் துவண்டு போய் தள்ளாடி இந்த இருதயமா இருக்கிறதா? ஒரு நல்ல செய்தி, உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். தேவ மக்களே, இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் படிப்பதாக பாருங்க. உதிக்கிற உன் ஒளி இடத்திலே ராஜாக்கள் நடந்தவர். ஃபர்ஸ்ட் உனக்குள்ள ஒரு ஒளி, அது உதிக்கக்கூடியதாக மாறணும். உனக்குள்ள இருக்கிற ஒளியாக தேவன், வெளிச்சமாக தேவன், அவர் மங்கி எறியக்கூடாது, மறைந்திருக்க கூடாதுங்க. அவர் உதிக்கிற ஒளியாக நீங்கள் மாறும்போது, அதுதான் ஏசாயா 58 படிக்கும்போது, சுகவாழ்வும் சீக்கிரத்தில் இருக்கும், விடியகால வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பி. அப்போ வெளிச்சம் எழும்பும் போது என்ன நடக்க தெரியுமா? அநேக மக்கள் அன்பை ஓடி வருவாங்க, உங்க பக்தி கிட்ட ஓடி வருவாங்க, உங்க விசுவாசத்தை ஓடி வருவாங்க. நினைக்கலாம், ஐயோ என் அன்பை புரிஞ்சு கொள்ள மாட்டேன், என் பக்தியை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, என் தேவன் இருக்கிற அந்த விசுவாசத்தை யாரும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டால போதும், உதிக்க ஒளியிடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். திரளான ஆடுகளும் சில செல்வங்களும் உங்களுக்கு தேடி வரும். ஒரு சர்க்கரையோ வெள்ளமோ இருக்கும்போது ஈக்கோ எறும்புக்கோ அனௌன்ஸ் பண்ண தேவை, தேடி வரும். அதுபோல தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், தேவனுடைய வல்லம் உள்ள இருக்கும் என்றால், தேவனுடைய கருணையும் இரக்கம் இருக்கும் என்றால், கர்த்தருடைய ஒளி உங்களுக்குள்ளே உதிக்க ஆரம்பித்தால், உங்கள் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்க முடியாத அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை அண்ணாவுடைய இதயம் கலங்கி போச்சுங்க, கலங்கி போச்சு. அவர் சொல்ற, நம்ம மன கிளேசம் உள்ள ஸ்திரீ அழுகிறா, புலம்புகிறா, உடைந்து போகிறா. ஆனா கர்த்தர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, அவர் கண்ணீரை துடைக்க ஆரம்பிக்கும் போது, அவர் கூக்குரலை கர்த்தர் கேட்க ஆரம்பிக்கும் போது, அவர் துக்கமுகமாக இல்லையாம். அவர் 2ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல பேசுகிறா, என் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது, பெருமையான பேச்சை பேசாதிருங்கள். அவள் கர்த்தரை குறித்து அதிசயப்பட்டு அவர் இதயம் பூரிக்கிறது. தேவ மக்களே, உங்க வாழ்க்கையை அதிசயப்பட்டு பூரிக்கும். நீங்க யாத்திராகும் நீங்க 15ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது, என் உள்ளம் பொங்குகிறதே என்று மீரியம் பாடுகிறார். பாருங்க, பார்வோனுடைய ரதங்களை கழண்டி போக பண்ணினார், வீல்கள்லாம் உடைந்து போனது. அவங்களுக்கு தெரியுங்க அந்த எகிப்தியருடைய கொடுமை, அவங்களுடைய ஆளுமை எல்லாமே தெரியும். ஆனா அது எல்லாமே கடலோடு கடலாக அமிழ்ந்து போகும்போது தேவன் எவ்வளவு அதிசயத்தை செய்தார் என்று அவருடைய உள்ளங்கள் மகிழ்ந்ததை அவர்கள் பாட்டராய் பாடுகிறார்கள். தேவ மக்களே, ஒருவேளை கசது போன உங்க வாழ்க்கை, கசப்பு, எது எடுத்தாலும் கசப்பு, வாழ்க்கையில் எது செஞ்சாலும் ஒரு குற்றம், எது செஞ்சாலும் அதிலே ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு, கலங்காதீங்க. உங்க இதயம் அதிசயப்பட்டு பூரிக்க. எப்ப தெரியுமா? அந்த மாறா தேவன் தண்ணீரை மதுரமாக மாற்றுவார். உதிக்கிற ஒரு ஒளி, உனக்குள்ள அந்த நம்பிக்கையும், உங்களுக்குள்ள அந்த விசுவாசமும், உங்களுக்குள்ள அந்த பக்தியும் பெருக பெருக, எங்க உங்க இருதயம் துவண்டு போனதோ, அங்கே தள்ளாடினதோ, அதே இடத்துல உங்கள் இருதயத்தை ஆண்டவர் அதிசயப்பட்டு பூரிக்க முடிய செய்வார். கலங்க வேண்டாம். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை காத்திருங்கள். நீங்க அழுததும் புலமிடுதும் தேவன் பார்க்கிறார்ல, உங்க கண்ணீர் தேவன் பார்க்கிறார்ல. சொல்றலையா, பிரசங்கி 3ல, நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க, அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம். இது அழுகிற காலம் அல்ல, நீங்கள் சந்தோஷப்படுகிற காலம். உங்க இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். தேவன் உங்களை பரிபூரணத்தை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.